ஆதரவாக இயங்கிக் கொண்டு இருக்கும் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் பி.டி. பாலராஜ் அவருக்கு வருக வருக. வாங்கண்ணா. சாகும் போதும் அம்பேத்கர் புகழ்பாடி சாக வேண்டும். எங்கள் சாம்பலிலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ் மணக்க வேண்டும். அம்பேத்கர் புகழ் என்று சங்கே முழங்கு. பேரன்பு கொண்ட இந்த எழுச்சிமிகு கூட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கிற ஷெட்யூல்டு கூட்டணி சார்பில் பாபா சாஹேப் உலக புரட்சியாளர், சட்ட மாமேதை, உலக பேரறிவாளன், உலகத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் கரைத்து குடித்து, உலகத்தில் இருக்கிற சட்டங்கள் எல்லாம் கரைத்து குடித்து, இந்திய அரசியல் சாஸ்திரத்தின் தந்தையாகவும் இந்திய தேசத்தின் தேச தந்தையாகவும் விளங்கி கொண்டிருக்கிற எங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், குடிசை மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மாபெரும் இந்த கூட்டத்தை தொடர்ந்து சென்னை மாநகர் முழுவதும் எழுச்சி கடலோடு நடாத்தி கொண்டிருக்கிற சேவை திலகம், மக்கள் புரட்சியாளர், என் பாசமிகு அண்ணா சேவாரத்னா சி ராசேந்திரநாத் அவர்களை இந்த அமைப்பை வழிநடத்தி, இந்த அமைப்புக்கு உயிர் கொடுத்து, இந்த அமைப்பிலே சாதியற்ற சமூகத்தை ஏற்படுத்த வேண்டும், சாதிக்குள் இருக்கிற சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு தெல்லிய ஆய்வோடு நடத்தி, ஜனநாயகத்தின் தூணாக பத்திரிகையும் நடத்தி, அதற்கு ஜனபத்திரிகை என்று பெயருமிட்டு, தன்னுடைய அமைப்புக்கு டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவை என்று பெயரிட்டு இந்த ஷெட்யூல்டு கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கிற மூத்த சமுதாய தலைவர் புத்திஸ்ட் ஜே.பி. நாகபூஷனார் அவர்களை, எனக்கு முன்னதாக உரையாற்றிய அருமை தலைவர், பட்டி தொட்டி எங்கும் சமுதாய பிரச்சனையாய் எதுவாக இருந்தாலும் ஓடோடி சென்று அதிலே தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அனைவரையும் முடக்கி சென்னை முழுவதும், தமிழகம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித பாதிப்பு வந்தாலும், யாருக்கு பாதிப்பு வந்தாலும், யாருக்காவது அரசு சலுகை கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அதை பெற்று தருகிற தலைவராக உழைத்துக் கொண்டிருக்கிற அம்பேத்கர் மக்கள் சக்தியினுடைய தலைவர், ஆற்றுதற்குரிய பேச்சாளர், அருமை சகோதரர் கோ. ராசேந்திரநாத் அவர்களை, சேவை கரங்கள் மனிதநேய மக்கள் சங்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் டி. அந்தோணிசாமி அவர்களை, தமிழ்நாடு ஆதி ஆந்திரா பேரவையினுடைய தலைவர் கே.சி. கொண்டையா அவர்களை, ஆதிக்குடி போராளி இயக்கத்தினுடைய துணைத் தலைவர், நிறுவனர் துணைத் தலைவர், அருமைக்கு கூறிய ஆற்றல் மிகு சகோதரர் ஜே. அம்பேத்கர் பிரசாத் அவர்களை, ஜே.பி. மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எழுச்சி தம்பி, என் பாசத்துக்குரிய சகோதரன் நாவரசு ஆதியத்தினார் அவர்களை, மக்கள் உரிமையினுடைய வழக்கறிஞரும், எங்களுக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு சட்ட வழக்கறிஞர் வேண்டும் என்று பாபா சாஹேப் கனவு கண்டார். சட்டத்தின் மூலமாக தான் நாம் எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டார். அதுதான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பாபா சாஹேப் வகுத்தார். வீட்டுக்கு ஒரு பிள்ளையை சட்டம் படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார் அண்ணன் மறைந்த மக்கள் போராளி பூவையார். இரண்டாவது முயற்சி செய்தார் அருமை அண்ணன் மறைந்த மக்கள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இவர்களுடைய கோட்பாட்டின் அடிப்படையிலே தன் வீட்டுக்கு ஒரு வழக்கறிஞரை தந்திருக்கிறார் ஜே.பி. மக்கள் நல சங்கத்தினுடைய தலைவர்
என் அருமை சகோதரர் மக்கள் போராளி அண்ணன் ஜெய்பீம் சரவணன் அவர்களுடைய தவப்புலவர் வருங்கால நீதிபதி அண்ணன் வழக்கறிஞர் எஸ் நமச்சிவாயம் MABL அவர்களை, அம்பேத்கர் ஜனநாயக பேரவை நிர்வாகிகள் OJ மோசஸ், J விஜயம்மா, K மஸ்தான், G புகழேந்தி, சேகர், ராஜாமணி பெரம்பூர் பகுதி தலைவர் உள்ளிட்ட சகோதரர்களை, பகுதிவாழ் பெரியோர்களை, இந்த பகுதியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற வியாபார பெருங்குடி மக்களே, எல்லா மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று கருதி கொண்டிருக்கிற இந்த பகுதி, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை ஜெய்பீம் என்ற சொல்லோடு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஜெய்பீம் என்ற முழக்கத்தை அனைவரும் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏதோ ஜெய்பீம் என்ற வார்த்தை பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு மட்டும் சொந்தமானது, அம்பேத்கர் பெயருக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சொல்லாடல் உடையது என்பதல்ல. அம்பேத்கர் என்பவர் யாருக்கு தலைவர்? அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, விளிம்பு நிலை மக்களுக்கான தலைவரா, அல்லது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தலைவரா, அல்லது மத சிறுபான்மையினர் என்று சொல்லுகிற இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு தலைவரா, அல்லது நான் இந்துவாக பிறந்தாலும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி புத்த மதத்தை தழுவிய புத்த மதத்தினுடைய தலைவரா? அப்படி என்று பார்த்தால் பாபா அம்பேத்கரை எந்த வட்டத்திற்குள்ள நீங்கள் சுருக்க முடியாது. அவர் எல்லா வட்டத்திற்குள்ள பொருத்தமானவர், அதே போல எல்லா வட்டத்தையும் மீறியவர், எல்லோருக்குமான ஒரு பொதுவான தலைவர். எல்லோருடைய வாழ்க்கையிலும் அம்பேத்கர் இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு நீதிபதி, பெயர் நான் குறிப்பிடவில்லை, ஒரு நீதிபதி பதவி ஏற்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்திலே. அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் பதவி ஏற்கும்போது சொல்கிறார், இந்த பதவி கிடைத்தது எனக்கு பாபா சாஹேப் அம்பேத்கரால் மட்டுமே. ஆக அம்பேத்கரால் இந்த அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றதால் தான் நான் நீதிபதியாக அமர முடிகிறது. ஆகவே அம்பேத்கருக்கு நன்றி சொல்லி என் பதவியை ஏற்கிறேன் என்று சொன்னார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவர் இல்ல, அந்த நீதிபதி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன் அம்பேத்கருக்கு நன்றி சொல்றார்? பிற்படுத்தப்பட்டவர் சொல்லக்கூடாது இல்லையா? SC மக்கள் தானே சொல்லணும், அவர் சொல்லக்கூடாது இல்லையா? அந்த நீதிபதி அப்படி பதவி ஏற்றார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்ல, இந்த திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை இருக்குத, அதை யாருமே ட்ரிப்ளிகேன் ஹைரோடு தான் சொல்றான். யாருமே அதுக்கு அந்த ரோட்டுக்கு பேரை முழுசா சொன்னது கிடையாது. எவருக்காவது அத ஒரு இளம் பிள்ளைய கூப்பிட்டுட்டே, தம்பி அந்த பிர்தோஸ் தெரு இருக்குல்லப்பா, ஆதா மார்க்கெட்ல இருந்து ஐசோஸ் வரலாம், அந்த தெருக்கு என்னப்பா பேரு? ட்ரிப்ளிகேன் ஹைரோட்பா. அதுக்கு ட்ரிப்ளிகேன் ஹைரோடு கிடையாது, கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்து நெடுஞ்சாலை. கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்து நெடுஞ்சாலை இந்த தெருவுக்கு பெயர். கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்து யார்? கண்ணியத்துடைய காகிதம் இல்லத்து தெரியுமா? இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழி என்று சொல்லியவர். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழி என்று முழங்கியவர் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்ல. அந்த காகிதம் இல்லத்து என்னத்தமா சொன்னாரு? எல்லா மக்களுக்கான தலைவர் அம்பேத்கர், எனக்கும் தலைவர் அம்பேத்கர், அவர்தான் எனக்கு குரு என்று சொன்னார். கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்ல சாஹிப் அவர்கள், இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். நாங்களும் ஒரு SC தலைவரோ, ஒரு BC தலைவரோ, ஒரு செட்டியாரோ, ஒரு முதலியாரோ, ஒரு நாடாரோ சொல்லவில்லை, ஒரு பார்ப்பனோ சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்ல ஐயா சொன்னார் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். என்ன சொன்னார்? எனக்கும் என் மக்களுக்கும் யாவருக்குமான தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று. அவர் தெருவில் இருந்துதான் நாங்கள் பேசுகிறோம். இந்த தெருவில் இருக்கிறது CN கிருஷ்ணசாமி சாலை, அந்த பக்கத்தில் இருக்கிற
இருக்கிறது வீரராகவன் சாலை தெரு, அதற்கு பக்கத்தில் இருக்கிறது அருணாச்சல தெரு. அருணாச்சலம் யார் என்று தெரியுமா? வீரராகவன் யார் என்று தெரியுமா? வீரராகவன் தெரு பேரு பிஷ்டி, பெரிய தெரு. அருணாச்சலம் யாரு தெரியாது, வீரராகவன் யாரு தெரியாது, சி.என். கிருஷ்ணசாமி யாரு தெரியாது. இவங்க எல்லாம் அதுக்கு நடுவுல தான் நாங்க உட்கார்ந்து பேசிக்கிறோம். அந்த பக்கம் காகிதம் இல்ல, இந்த பக்கம் அருணாச்சலம், இந்த பக்கம் வீரராகவன், இந்த பக்கம் அனைத்து சி.என். கிருஷ்ணசாமி. அந்த தெருவில் இருந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் புத்தர் கொள்கைகளை பேசுகிறோம். இந்த மூவரும் யார் தெரியுமா? அம்பேத்கரை நேசியவர்கள், அம்பேத்கரை நேசித்தவர்கள், திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள். திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வீரராகவன் சொன்னார் எனக்கும் தலைவர் அம்பேத்கர், அருணாச்சலம் சொன்னார் எனக்கும் தலைவர் அம்பேத்கர், சி.என். கிருஷ்ணசாமி சொன்னார் எனக்கும் தலைவர் அம்பேத்கர். ஆகவே இந்த மும்மூர்த்திகள் நடுவிலே அம்பேத்கர் தெருவில் நின்று இந்த 3 தெருவில் இருந்தால் பொருத்தமான கூட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார் என் அருமை அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள். இப்ப புரிதா வரலாறு? எந்த வரலாறு தெரியாம நாங்க நடத்தல, ஏதோ அத்துக்குழியா பித்துக்குழியா நாங்க பேசல. வரலாற்றை தெரியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது. வரலாற்றை தெரிந்ததால் தான் நாங்கள் வரலாற்றை சொல்கிறோம். அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இத்தனையும் இவர்கள் எல்லாம் யார்? அதர் காஸ்ட். வீரராகவன் வேற, அருணாச்சலம் வேற, சி.என். கிருஷ்ணசாமி வேற. இந்த 3 பேர் என்னத்தமா சொன்னாங்க? இந்த மக்களுக்கு வாழ்வளித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர், எங்கள் தேசத்தின் தந்தை அம்பேத்கர். அண்ணன் நம்ம ஜெய்பீம் மக்கள் நல சங்க முன்னேற்ற சங்க தலைவர் அருமையான சரவண திருவல்லிக்கேணிக்கு சரவணன் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார். அந்த போஸ்டர் வந்து தமிழகத்தை சென்னையை உலுக்கிச்சு. தேசப்பிதான்னு யார் சொல்லணும்? மகாத்மா காந்தியடிகள், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவர் தான் தேசப்பிதா. எங்க அண்ணன் சரவண ஒரு போஸ்ட் அடிச்சார், தேசப்பிதா பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று. தேசப்பிதா பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று போஸ்டர் அடித்தார். அதை பார்த்து நாங்கள் எல்லாம் கொண்டாடினோம். உண்மையான தேசப்பிதா யார் என்று அடையாளம் காட்டக்கூடிய தலைவராக அந்த சரவணன் இருந்த அன்றைக்கு சுவரொட்டிலே பட்டி தொட்டி எங்கும் அதை செய்து காட்டினார். ஆனால் உண்மையும் கூட, உண்மை மறைக்கப்பட்டது. நாம் தேசப்பிதா என்று நாம் சொல்லவில்லை. யார் தெரியுமா சொன்னார் தேசப்பிதா என்று? அம்பேத்கரை. காங்கிரஸ் 2ஆக உடைந்தது. தீவிரவாத காங்கிரசுக்கு தலைவர் பாலகங்காதர திலகர், மிதவாத காங்கிரசுக்கு தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அந்த கோகலே சொல்கிறார், திலகருக்கு கோகலுக்கும் சண்டை. நம்ம பாரதியார், சுப்பிரமணிய சிவா, கப்பலோட்டிய தமிழர் வாபு சிதம்பரம் பிள்ளை எல்லாம் தீவிரவாத காங்கிரசுக்கு தலைவர்கள். பாலகங்காதர திலகரை தன்னுடைய தலைவராக கொண்டவர்கள். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று முழக்கமிட்டவர்கள். அவர்கள் எல்லாம் காந்திக்கு எதிராக நின்றார்கள். அந்த பாலகங்காதர திலகராக இருக்கட்டும், அந்த கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களும் என்ன ஒரு போட்டி வருகிறது. இந்திய சுதந்திரத்தை வாங்கும் போது சுதந்திரத்துக்கு வாங்கி தந்தவர் யார்? வெள்ளக்காரர் கேட்கிறான், நாடு சுதந்திரம் கேட்ட, சுதந்திரத்தை கொடுத்துடுறேன், இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய திறமை உங்ககிட்ட தான் கேட்டான். அப்போ இந்தியா வந்து ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட இந்தியாவாக இல்லை, 565 சமஸ்தானங்களாக பிரிக்கப்பட்டது. 565 சமஸ்தானம். அது 565 சமஸ்தானம் சேர்ந்துதான் ஒன்றுபட்ட தேசம் இந்தியா. இதை இப்படிப்பட்ட பிரிந்து கிடக்கிற இந்த தேசத்தை எப்படி வழிநடத்துவேன்னு கேட்கிறான். இதை யார்கிட்ட வழிநடத்துறதுக்கு டிராப்ட் போடணும்னு சொல்றாங்க. திலகரும் அம்பேத்கரை சொல்றாரு, கோகலேவும் அம்பேத்கரை சொல்றாரு. காந்தி மட்டும் அப்படி ஒரு நடுவில் இருக்கிறார், சொல்லவும் மாட்டாரு, சொல்லாம இருப்பார். ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் கையை காட்டிட்டார். ஆசிய ஜோதி ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் கையை காட்டார். அப்போ சட்டத்தை ஏதுவதற்கு வெள்ளக்கார கூப்பிட்டு கேட்கிறான், அம்பேத்கர் வந்து நான் இந்த நாட்டை வழிநடத்துவதற்கு நீ எனக்கு கற்றுத்தராத, வெள்ளையனை நீ கற்றுத்தராத,
இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய சக்தி அறிவு இந்தியனுக்கு உண்டு. எங்களால் முடியும். நான் சட்டத்தை வடிக்கிறேன். உலக சட்டத்தை எல்லாம் படித்தவன். இந்த சட்டப்படி இந்த நாட்டை ஆள முடியும். அதுக்கான டிராப்டை நான் போடுறேன். நீ சுதந்திரத்தை குர்றான்னு சொன்னார். அம்பேத்கர் சொன்னதுக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அப்படி என்றால் உண்மையான தேசப்பிதா யார்? பாபா சாஹேப் அம்பேத்கர். அதை அண்ணதான் சரவண போஸ்டர்ல போட்டார். நாங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டு அவரை பாராட்டோம். நம்ம ஆளுங்கெல்லாம் சும்மா சாதாரண போட்டா அவர் ஒரு டைட்டில் கொடுத்தார். அந்த டைட்டில் தான் உண்மையான டைட்டில். அப்போ அப்படியாப்பட்ட இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் அம்பேத்கர். சரிங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் பழைய கதை தான் போட்டோம். இந்த இடஒதுக்கீடு கேட்கிறோம். இடஒதுக்கீடுக்கு யார் கதாநாயகன்? இந்தியாவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு. இன்னைக்கு வந்து முற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறாங்க. அந்த இடஒதுக்கீட்டுக்கு கதாநாயகன் யார்? அம்பேத்கர் தானே. அவர் எஸ்சிக்கு மட்டும் தானே இடஒதுக்கீடு கொடுத்தாரு. எல்லாருக்குமாக தானே அவர் இடஒதுக்கீட்டை அந்த ரிசர்வேஷன் பாலிசியை கொண்டு வந்தாரு. சட்ட அமைச்சரா இருந்தாரு. அதை ராஜினாமா பண்ணார் பாபா சாஹேப் அம்பேத்கர். எதுக்காக ராஜினாமா பண்ணாரு யாருக்குன்னா தெரியுமா? சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. அவ்வளவு பெரிய பதவி இன்னைக்கு யாருன்னா அமைச்சர் பதவி விடுவானா? அண்ணன் கரூர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி விடமாட்டேன்னு பச போட்டு உட்காந்துக்கிறார். பதவியை பறிச்சாலும் நான் அமைச்சர்றான்றார். அவ்வளவு பெரிய லா மினிஸ்டரை தூக்கி போட்டார் அம்பேத்கர். யாருக்காக தூக்கி போட்டாரு? இந்து கோட் பில். இந்து கோட் பில் அமல்படுத்த வேண்டும் என்று. அந்த இந்து கோட் பில் என்ன சொல்கிறது? பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கிய, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி டவுன்டோடட் பீப்புள்ஸ் யாராக இருக்கிறானோ அவன அனைவருக்கும் இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும். அதற்கான சமமான தத்துவத்தை வழங்க வேண்டும். அதற்கு காங்கிரஸ் மறுப்பு தெரிவித்தால் காங்கிரஸில் இருந்தும் சட்ட அமைச்சர் பதவியில் இருந்தும் நான் விலகுகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அவர் தாழ்த்தப்பட்டவருக்கு தலைவரா? ஏன் தாழ்த்தப்பட்ட ரிசர்வேஷன் அவர் ராஜினாமா பண்ணாரா? இப்ப பாருதா, அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் தெரிஞ்சுட்டீங்களா? சரி, இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு. இப்ப வந்து ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன், ஓய்வு பெற்ற நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன், நீதியரசர் சச்சார் கமிட்டி, நீதியரசர் சச்சார் கமிட்டி, 2 கமிட்டி அறிக்கையை போட்டாங்க. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன், நீதியரசர் சச்சார் கமிட்டி. அவங்களும் எஸ்சி மாரி, இஸ்லாமியர்களும் எஸ்சி மாரி வாழ்க்கையில பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ரொம்ப பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இடஒதுக்கீட்டு கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு 2 நீதியரசர்களும் பரிந்துரை செய்யறாங்க. யாரு? நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா, நீதியரசர் சச்சார். ரைட்டுங்களா? அவங்க முடிச்சிட்டு அந்த பல ஆயிரம் பக்கத்தினுடைய அறிக்கையை நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ராவும் சச்சாரும், நீதியரசர் சச்சாரும் பல ஆயிரம் பக்க அறிக்கையை நம்முடைய பாரத பிரதமரிடம் வழங்குகிறார்கள். அவர்கள் கடைசியாக ஒரு வரியை அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அண்டர்லைன் பண்ணீங்க. இந்த கமிட்டி அறிக்கை யாருடைய பாலிசியிலிருந்து நாங்க எடுத்துக்கிறோம்னா, யாரு சொன்ன டைமென்ஷன்ல இருந்து நாங்க இதை எடுத்துக்கிறோம்னா, யாருடைய ரிசர்ச்ல இருந்து இந்த அறிக்கையை நாங்க தயார் பண்றோம்னா, அதுக்கு காரணம் பாபா சாஹேப் அம்பேத்கர். அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தின் அடிப்படையில், அம்பேத்கர் கூடிய தத்துவத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் இங்க பாரத பிரதமருக்கு பரிந்துரை செய்கிறோம் என்று நீதியரசர் சச்சாரும் நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ராவும் அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது கடைசியாக கோட் பண்ணி சொன்னாங்க. யாராவது பேசுறானா? அத யாராவது எழுதுறானா? எந்த பத்திரிகையாளராவது சொன்னானா? எந்த எழுத்தாளராவது சொன்னானா? எந்த தலைவராவது சொன்னானா? விடுங்க, என் தொப்புள் கொடி உறவு இஸ்லாமிய பெருமக்கள், அவர்களுடைய தலைவராக சொன்னானா? இல்லையே. அந்த அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட தலைவர் தான் அங்க கொடுத்தாரு. இன்னொரு வரலாறு சொல்ற பாருங்க, அம்பேத்கரை எம்பி ஆக்க முடியாம பல பேர் தடுத்தாங்க. அப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குதுல்ல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்போ அருமை சகோதரர் பேராசிரியர் ஐயா இலக்கிய தந்தர் KM காதர் மொய்தீன் ஐயா இருக்கிறாரே, அந்த கட்சியை வழிநடத்தி அன்றைக்கு அறிவுரை எல்லாம் சொல்லி இஸ்லாமிய மக்களை ஒன்றுபடுத்தியிருந்த முகமது அலி ஜின்னா அவர் தான் சொன்னார் தெரியுமா, அம்பேத்கர் எம்பியாக பாராளுமன்றத்தில் போனாதான் அவர் நிறைய விஷயத்தை சாதிக்க முடியும். அவரை எம்பியாக ஆக்க முடியாம தடுக்கிறாங்க, தேர்தலில் தோக்கடிக்கிறாங்க, ஜாதி பார்க்கிறாங்க, அவரை வரவிடாம தடுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அம்பேத்கருக்கு எங்களுக்கு வழங்குகிற பாராளுமன்ற தொகுதியை அம்பேத்கருக்கு விட்டு தருகிறோம். அம்பேத்கரை ஜெயித்து விட்டு பாராளுமன்றத்தில் சிங்கமாக சென்றால் என்றால் அனைவருக்கு நன்மை கிடைக்கும். ஆகவே அவர் எம்பியாக வருவதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னவர் முகமது அலி ஜின்னா. எவ்வளவு பெரிய வரலாறு பாருங்க. இஸ்லாமியருக்கும் தாழ்த்தப்பட்டிருக்கும் எவ்வளவு உறவு பாருங்க. தொப்பு கொடி உறவுன்னு சாதாரணமா சொல்லல. இன்றைக்கு மத பிரிவினைவாதம், சாதிய பிரிவினைவாதம், இன பிரிவினைவாதம் பேசுகிறார்கள். எந்த இன பிரிவினைவாதமும், சாதிய பிரிவினைவாதமும், மத தீவிரவாதமும், மத பிரிவினைவாதமும் செல்லுபடியாகாது. புத்தன் சொல்கிறார், பிறப்பால் யாருக்கும் உயர்வு தாழ்வில்லை. இந்த சமுதாயத்தில் பிறந்த திருவள்ளுவர் பறையனார் சொல்கிறார், அனைவரும் சமம் என்று. வள்ளுவர் பறையனார் சொல்கிறார், அனைவரும் சமம் என்று. அத்தகைய தத்துவத்தை கூறிய தலைவர்கள் வழியில் வந்தவர்கள், அத்தகைய தலைவர்கள் சொன்ன தத்துவத்தை வடித்தெடுத்து தந்தவர் அம்பேத்கர். புத்தருடைய கொள்கையை சொல்கிறார்கள், புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. இதுக்கு விளக்கம் என்னங்க? இஸ்லாமியர்கள் ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க, இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன், உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சொல்லி ஆரம்பிக்கிறாங்களா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு, நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அவங்க இந்த கருத்தை வைக்கிறாங்க. சொல்லும் போது அந்த கருத்து தான் புத்தன் சொல்லிய கருத்து. புத்தியை யூஸ் பண்ணி மூட நம்பிக்கையை நம்பாத. புத்தி உள்ளவன் பலவான், புத்தியை பயன்படுத்தவன் புத்திஸ்ட், புத்தியை பயன்படுத்தியவன் புத்திஸ்ட். பகுத்தறிவை நம்பு, யார் சொன்னதை கேட்காத, சரியா தவறா என்று ஆய்வு செய். அந்த ஆய்வில சரி என்று பெற்றால் அது அறிவியல் பூர்வமான கருத்தா, ஆய்வுபூர்வமான கருத்தா, அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கிறதா, மூட நம்பிக்கை அற்று இருக்கிறதா, அந்த கருத்தை ஆதரி. அதுதான் புத்திஸ்ட். அது வழிபாட்டு தத்துவம் அல்ல. புத்தம் என்பது மார்க்கம், புத்தம் என்பது மதம் அல்ல. நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், புத்தம் மதம்ன்றோம். மதம் கிடையாது, மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி. மார்க்கம் என்ற சொல்லுக்கு பொருள் வழி, நல்வழி. அதுதான் புத்த மார்க்கம். இஸ்லாமிய மதம் அல்ல. யாராவது இஸ்லாமிய சகோதரர் இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். புத்த இஸ்லாம் என்பது மதம் அல்ல, இஸ்லாமிய மார்க்கம். நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல அறிவுகளை, நல்ல உரைகளை, இப்படிதான் நடக்க வேண்டும் என்ற கருத்துக்களை வழிமுறைப்படுத்தி நெறிமுறைப்படுத்தி கொடுப்பதுதான் இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாம் வழி. அதுதான் கண்ணியத்திற்கு காயமில்லை சொன்னார், இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழ் எங்கள் மொழியினர். மதம் அல்ல, புத்தமும் மதம் அல்ல, மார்க்கம். நல்ல கருத்துக்களை, வழிமுறைகளை இந்த நாட்டு மக்களுக்கு சொன்னது, தேச மக்களுக்கு சொன்னது. மனிதனை மனிதனாக மதி, மனிதனை மனிதனாக நினை, சாதி பார்க்காதே, மதத்தை பார்க்காதே. அவனுக்கும் சிவப்பு ரத்தம் தான், உனக்கும் சிவப்பு ரத்தம் தான். எல்லோரும் ஒரு மக்கள், எல்லாரும் ஒரு நிறை, எல்லாரும் நாட்டு மன்னர்கள். இததான் புத்தன் சொன்னது, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது. இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசியலுக்கு வர திராவிடத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த திராவிடத்துக்கு திராவிட மாடல் அரசு என்று சொல்கிறார்கள். சரிங்க, திராவிட அரசுக்கு காட்ஃபாதர் யாரு? திராவிட மாடல் அரசுக்கு காட்ஃபாதர் யார்? யாரு? அண்ணன் பேரறிஞர் அண்ணாவா?
தந்தை பெரியாரா? தந்தை பெரியாரும் பெரியாருக்கு குரு என்று பெரியாரே சொன்னார் ஒருத்தரை. அது யார் தெரியுமா? தந்தை பெரியார் தனக்கு குரு என்று சொன்னார். விடுதலையில 19/3/1938 பக்கம் 4 புள்ளி விவரத்தோட சொல்றேன். யாரா இருந்தாலும் போய் வெரிஃபை பண்ணுங்க. பெரியார் திடல் இருக்குது, அந்த விடுதலை எட்ட பாருங்க. எனக்கு அரசியல் துறை, ஞானத்துறை, பஞ்சதபடி அயோத்திதாசன். யாரு சொன்னது? தந்தை பெரியார், திராவிடத்துடைய தந்தை. சரி, அவரு உடனே திராவிடர் கழகம் ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி என்னது? தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கும் நீதி கட்சிக்கும் குரு யாரு? டி.எம். நாயர், சவுந்தரபாண்டிய நாடார், பல தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க. சர்பிட்டி தியாகராஜர் எல்லாம் சொல்றாங்க. அந்த நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரு? கேளு, அவனா கேளு. ஒரு ஆடாது நீதி கட்சிக்கு பொதுச் செயலாளர் யாரா? நீதி கட்சியுடைய பைலாவை வடிவமைச்சது யாரா? நீதி கட்சியை நிர்வகிச்சது யாரா? நீதி கட்சியினுடைய அலுவலகம் இருந்த 12 திலக்கு தெரு, தியாகராய நகர், அதுல அலுவலகத்தை தொடங்கியவர் யாரா? டோர் நம்பரோட சொல்றேன். யார் தெரியுமா? ரெட்டமலை சீனிவாச பறையனார். அவர் தான் நீதி கட்சியினுடைய பொதுச் செயலர். அப்ப அதுக்கு நீ காட்ஃபாதர் கிடையாது. சரி, அதுக்கு அப்ப தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதுக்கு யாரா காட்ஃபாதர்? தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு எல்லாம் ஆரம்பிச்சா பார்ப்பனர் அல்லாதர் இயக்கம். ரைட்டுங்களா? மீனவ சமுதாயத்திலே பிறந்து எங்கள் நடுக்குப்பம் பகுதியிலே புரட்சியை ஏற்படுத்தி உலக மக்கள் எல்லாம் சமமாக வேல வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும், எல்லோருக்கும் சமமான ஊதியம் வழங்க வேண்டும், யாருடைய பேதங்கள் இருக்கக்கூடாது, வர்க்க போராட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், சுயமரியாதையாக வாழ வேண்டும், தமிழ் இன உணர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லிய சிந்தனை சிற்பி, தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் ஐயா சிங்காரவேலர் இருக்கார்ல, அந்த சிங்காரவேலருக்கு அன்றைக்கு நட்பாக இருந்தவர் அயோத்திதாசர், எம்.சி. ராஜா, ஜான் ரெவரண்ட் ரத்னம். யாரு ஜான் ரெவரண்ட் ரத்னம்? வெஸ்லி ஸ்கூல் இருக்குல்ல, ஆயப்பட்டா மணிகுண்டே, அவ்வளவு நீட்டு காக்கியா கிடைக்குது மணிகுண்டே. அந்த குண்டு பக்கத்துல ஒரு குண்டா ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு பேரு வெஸ்லி ஸ்கூல், சவுத் இந்தியா சர்ச்சஸ் அதனுடைய ஸ்கூல். அந்த பள்ளியை நிர்வகித்தவர் அவர் தான் ஜான் ரெவரண்ட் ரத்னம். அவருடைய ஸ்டூடெண்ட் யார் தெரியுமா? எம்.சி. ராஜா. எம்.சி. ராஜா அந்த ஸ்கூல்லே படிச்சு அந்த ஸ்கூல்லே வாத்தியாரா போனவர். வெஸ்லி ஸ்கூல்லே படிச்சு வெஸ்லி ஸ்கூல்ல வாத்தியாரா போனவர். கிறிஸ்துவ பாதிரியார்கள் அன்றைக்கு கல்வி கொடுத்தார்கள். அப்ப நோக்கி போனார். சரி, இவரு திருவிக்கா, சிங்காரவேலரு, இவங்க எல்லாம் கூடி பேசி சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கிறார்கள். சுயமரியாதைக்கு தலைவர் யார் போடணும்னு சிங்காரவேலரை கேட்கிறாங்க. சிங்காரவேலர் சொல்றாரு, சுயமரியாதை இயக்கத்துக்கு நான் அறிவுரையும் அதனுடைய தத்துவங்களையும் வடித்தெடுத்தாலும் அதற்கு தலைவராக ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றால் இந்த விளிம்பு நிலை மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், அனைவருக்குமான மக்களாக உழைக்கக்கூடிய தலைவர் வேண்டும். அந்த தலைவரை தான் நான் தலைவராக ஏற்றுப்பேன். சிங்காரவேலர் அந்த தலைவர் யாருன்னு சிங்காரவேலரே கேட்கிறார். அப்ப சிங்காரவேலர் சொல்றாரு, அந்த தலைவர் யார் தெரியுமா? தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். ரெட்டமலை சீனிவாசன் தலைவரை ஏத்துக்கிட்டார் சிங்காரவேலர். எவ்வளவு ஒற்றுமை! தாழ்த்தப்பட்ட மீனவ மக்கள் சமமாக இருக்க வேண்டும். சாதி பார்க்கல ஐயா சிங்காரவேலர். அவர்களை விளிம்பு நிலை மக்கள், பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்களா இருக்கிறாங்க. அன்னைக்கு கோர்ட்டுக்குள்ள போக கூடாது சொன்னா சிங்காரவேலரை தர்பனை கட்டிட்டு வக்கீல் படிப்பு வச்சுட்டு போனார். அங்க நடுக்குப்பம் இருக்கு இல்லையா, அந்த நடுக்குப்பத்தை பற்றி ஒரு சாசனத்தை எழுதி வச்சுட்டு போனார். அதுல என்ன சொத்து எழுதியிருக்க சிங்காரவேலரு? இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் 3/2 பங்கை தாழ்த்தப்பட்டவருக்கு வழங்க வேண்டும். பரமேஸ்வரன் நகர் பகுதி, இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. நடுக்குப்பத்தில் இன்னொரு பகுதிக்கு பேர் பரமேஸ்வரன் நகர்.
அந்த நகர் பகுதியை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தாரை வார்க்கிறேன். சிங்காரவேலர் எழுதுறார், ஏனென்று சொன்னால் என் மக்களையும் அந்த மக்களையும் பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்களையும் வர்க்கமாக பார்க்கிறேன். இந்த வர்க்க பேதனை எல்லாம் ஒழித்து இந்த மக்கள் ஒன்றிணைந்தால் சமத்துவம் கிடைக்கும். ஆகவே இதர்களுக்கு இடஒதுக்கீட்டை முதலில் என் ஊரிலிருந்தே துவங்குகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் பிறந்த ஊரிலிருந்தே சொத்துக்களை பாகமா 3 பாகமா பிரிக்கிறார். கோயிலுக்கு ஏதுல, கோயிலுக்கு மட்டும் ஏதுல அவரு, கல்வி பாடசாலைக்கு ஒரு பாகம், ஊர் மக்களுடைய தொழில் மேம்பாட்டு அதுக்கு ஒரு பாகம், தாழ்த்தப்பட்ட மீனவ மக்களுக்கு ஒரு பாகம், பிற மக்களுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவர் ஒரு பாகம், 4 பாகமா பிரிச்சு எழுதுறார். ரைட்டுங்களா? இதே போலதான் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவரும் என்ன பண்ண சொத்தை பிரிக்கிறார். சொத்தை பிரிக்கும் போது அவரு சின்ன வயசுல அம்மா இறந்துடுறாங்க. அவரை வளர்த்தவர் மாறி என்ற ஒரு தாழ்த்தப்பட்டவர். முதல் சொத்தை என்னுடைய மூத்த தகப்பனார் எழுதுறார் பாருங்க. ஐயா பசுமன் என் மூத்த தகப்பனார் மாறிக்கு எழுதுகிறேன். யாரு? பசுமன் முத்துராமலிங்க தேவர். அதுபோல சமத்துவ பூமி, இங்க மத கலவரம், லொட்டு லொசுக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டில் பப்பு வேகாது. ரைட்டுங்களா? தமிழ்நாடு அப்படிப்பட்ட பூமி. பாபா அம்பேத்கருடைய பூமி, பகவான் புத்தருடைய பூமி, இன்னைக்கு தலைவர்களாக வாழ்த்தப்பட்டவருடைய பூமி. சரி, அடுத்தது வர சென்னைய உருவாக்குது. இந்த குடிசை பகுதி மக்கள் எல்லாம் சென்னையை உருவாக்குறதுக்கு காரணம், இவன் உழைச்சிட்டு போயிட்டு அன்னைக்கு இருக்கிற ஒதுக்குப்புறத்துல வீடு இருந்தான். அந்த வீட்டெல்லாம் இன்னைக்கு காலி பண்ணிட்டு செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம், எழில் நகர், இந்த பக்கம் எண்ணூர், கத்திவாக்கம், மணலி, சேக்காடு, புதுநகர், இந்த மாதிரி ஒரு பகுதிகளை உருவாக்கி அங்க எடுத்துட்டு போய் அப்படியே கொத்து கொத்தா எடுத்துட்டு போய் தள்ளுறான். அவன் எங்க ரிச்சா ஓட்டுறான், எங்க மீன் வியாபாரம் பண்றான், எங்க தொழில் செய்யறான், எங்க காய்கறி விற்கிறான், எங்க அவன் சிறு தொழில்கள் செய்யறான், எங்க ஆட்டோ ஓட்டுறான், எல்லாமே இங்க சென்னையினுடைய மையப்பகுதி. இவர்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு நகர அழகுபடுத்துறாங்களாம். சென்னை அழகா வரணுமா, அதுக்கு பேரு எழில்மிகு சென்னையா, அதுக்கு பேரு சிங்கார சென்னையா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குமா, மேல பிளேன் பறக்குமா, கீழே கப்பல் பறக்குமா, இந்த பக்கத்துல ட்ரெயின் பறக்குமா, இந்த பக்கத்துல மீன் ஓடுமா, அப்படியே மீனை வறுத்து சாப்பிட்டுக்கிட்டே பிளேட்ல பறக்கலாமா, மீனை வறுத்து சாப்பிட்டு கப்பல்ல பறக்கலாமா, அழகா மாத்திடுறேன். அவ்வளவு அழகா இருக்கிற சென்னையா அழகா மாத்திடுறேன். அப்படி மாத்தி திட்டத்தை போடுகிறார்கள். பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு எதுனா, பட்டுக்கோட்டை அந்த காலத்திலே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணிலா திட்டங்கள் இத்திரு பூமியில் எக்காலமிட்டத லாபம், எண்ணிலா திட்டங்கள் இத்திரு பூமியில் எக்காலமிட்டத லாபம், அது ஏற்றுக்குள் உருவாகி இருட்டுக்குள் மறைந்தே ஏழ்மையே இந்த நாட்டின் கோலம். எண்ணிலா திட்டங்கள் இத்திரு பூமியில் எக்காலமிட்டத லாபம், அது ஏட்டுக்குள் உருவாகி இருட்டுக்குள் மறையுதே ஏழ்மை இந்த நாட்டின் கோலம். டேய், எல்லாம் சக்கரை ஏற்றி வச்சு நக்கரை சொல்லிக்கிட்டா, சக்கரை கல்ல காட்டுறீங்களாடா? யாராவது காட்டுறீங்களா? இல்லையே. எங்களுக்கு எல்லா திட்டங்களும் எங்க பேரை சொல்லிதான் காசு வாங்குறீங்க. வேர்ல்டு பேங்க்ல வாங்குறீங்க, இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வாங்க, எல்லாம் வாங்குறீங்க. எது எங்க கைக்கு வருது? ஒண்ணுமே வரல. ஆக எல்லா திட்டத்திலே மோசடிகள், எந்த திட்டமும் எங்களுக்கு மறவில்லை. ஒருத்தன் இஸ்லாமியருக்கு வழங்கக்கூடிய கல்வி நிதியை அத விலங்கு துறைக்கு மாற்றான். இஸ்லாமியருக்கு வழங்கிய கல்வி உதவி தொகையை, அதே போல தாழ்த்தப்பட்டவருக்கு வழங்கிய கல்வி உதவி தொகையை, அதே போல நாட்டு லோனுக்கு, ஆட்டு லோனுக்கு, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்க்கு இதெல்லாம் மாற்றான். தாழ்த்தப்பட்ட மக்கள் வழங்கப்பட்ட பணத்தை, இஸ்லாமியர்கள் வழங்கப்பட பணத்தை இஸ்லாமியர்களுக்கு ஏன்டா கொடுக்கல, தாழ்த்தப்பட்டவர்கள் ஏன் கொடுக்கலன்னா பயனாளிகள் யாரும் இல்லை, யாரும் இந்த திட்டத்தை கேட்கவில்லை. சரி, பயனாளிகள் இருக்கிறார்கள், நாங்கள் அப்ளிகேஷன் போடுறோம், ஏன் தரல? அல்வா இருக்குது உங்களுக்கு, இருட்டுக்கடை அல்வா சாப்பிடுங்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம், பிற்படுத்தப்பட்டவர்கள் பெண்கள் இருந்தா 1008 கேள்வி, லோன் வழங்கல. கேட்டா இத்தனை லட்சம் பணத்தை ஒதுக்கீடு பண்ணேன்றாங்க. எங்க ஒதுக்கீடு பண்ணா? அவங்கவுங்க வீட்டுல தனி பள்ளம் நோண்டி அதுக்குள்ள ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க.
என்ன பண்ணணும்னாங்க, அண்டர் கிரவுண்ட்ல பாதாள அறையில 500 ரூபாய் நோட்டா கட்டு கட்டா ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. இடஒதுக்கீடு உண்டா? இல்லை. லோனு உண்டா? இல்லை. வீடு உண்டா? இல்லை. மானியம் உண்டா? இல்லை. ஆடு உண்டா? இல்லை. மாடு உண்டா? இல்லை. கல்வி உண்டா? இல்லை. லைப்ரரி உண்டா? இல்லை. மது உண்டா? உண்டு. கள்ளச்சாரம் உண்டா? உண்டு. கற்பழிப்பு உண்டா? உண்டு. அப்புறம் என்னங்க உண்டு? எல்லாம் உண்டு, மீதி இல்லை. சந்து உண்டா? சந்து உண்டு. பொந்து உண்டா? பொந்து உண்டு. திருட்டு உண்டா? திருட்டு உண்டு. அப்ப என்ன உண்டு? எதுவுமே கிடையாது. ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம்? அம்பேத்கர் என்ன சொல்றாரு, பெரியார் என்ன சொல்றாரு, நீங்க சொன்ன காந்தி என்ன சொல்றாரு, யாரு வேணாலும் சொல்லுங்க. ஜனநாயகம்னா என்ன? மக்களுக்கு தான் ஜனநாயகம். ஜனநாயகம் அது மக்கள் ஜனநாயகம். சோசியலி எக்கனாமிக்கலி டெவலப்மெண்ட் பார்ட்டி சொல்றாங்க. ஆக ஜனநாயகத்தை டெமோக்ராட்டிக், அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டின்றத எல்லாரும் சொல்றாங்க. அப்ப டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும். இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்று பல கல்வியை தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொன்னார்கள். ரைட்டா? யாரு கல்வி கொடுக்குறீங்க? தனியாருக்கு தான் கல்வி. தனியாரு அரசு நடத்தக்கூடிய கல்வி எல்லாம் தனியாருக்கு குத்துட்டான். தனியார் நடத்தக்கூடிய சரக்கு கடையெல்லாம் அரசு நடத்துது. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காமெடி பாருங்க. தனியார் நடத்தக்கூடிய சரக்கு கடையெல்லாம் அரசு நடத்துது, அரசு நடத்தக்கூடிய கல்வியை தனியார் நடத்துறான். எங்கடா போச்சு தெரியல. நாடு குட்டிச்சவராக போகட்டும். நம்பியார் சொல்வார், இந்த நாடு நாசமாக போகட்டும். எம்ஜிஆர் சொன்னார், நாசமானால் எனக்கு என்ன? நாடு நாசமா போனா ஆகுடா சாவுடா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஸல்லம் இடத்துல ஒருத்தர் போனார் பஞ்சாயத்துக்கு, நபிகள் நாயகத்துக்கிட்ட. அப்போ அவங்க குழந்தை இருக்கு இல்லையா, அவங்க குழந்தை வந்து இனிப்பு சாப்பிடுது. இந்த இனிப்பை சாப்பிட சொல்லக்கூடாதுன்னு நீங்க அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நபிகள் நாயகம், இறைவனின் இறுதி தூதர் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயா நபிகள் நாயகத்தின் அவர்கள் இடத்துல செல்கிறார்கள். ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு குழந்தை இனிப்பு சாப்பிடுது, இனிப்பு சாப்பிடாம தடுக்கணும், அட்வைஸ் பண்ணுங்க, அறிவுரை சொல்லுங்க குழந்தைகின்றார். நாளைக்கு வாங்கன்றார். நாளைக்கும் போறாங்க, நாளைக்கு வாங்கன்றார். மறுநாள் போறாங்க, நாளைக்கு வாங்கன்றார். ஒரு வாரமா அந்த அம்மாவை அலைய விடுறார். அந்த அம்மா அப்பாவை குழந்தைய தூக்கிட்டு டெய்லி நபிகள் நாயகம் வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஏவா ஐயா அறிவுரை சொல்றீங்களா, புள்ளிய கூட்டு வந்துட்டேன், நாளைக்கு வாமா. ஐயா அறிவுரை சொன்னீங்களா, இன்னைக்கு இட்டு வந்துட்டேன், நாளைக்கு வாமா. ஐயா அறிவுரை சொன்னீங்களா, இன்னைக்கு கூட்டு வந்தேன், நாளைக்கு வாமா. ஐயா ஒரு வாரமா 10 நாளா நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு அலைய விடுறீங்க, அறிவுரை சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு டென்ஷன் ஆகி நபிகள் நாயகத்திட்ட கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் இன்னைக்கு சொல்றோமான்னு. ஏமா ஐயா 10 நாள் அலைய விட்டு இன்னைக்கு மட்டும் ஏன் சொல்றேன்? ஒண்ணுமே புரியலையே உன் கதை. நானும் இனிப்பு சாப்பிட்டு இருந்தேன், அந்த இனிப்பை சாப்பிடுறத நிறுத்திட்டு தான் நானும் அறிவுரை சொல்ல முடியும். நானே இனிப்பு சாப்பிட்டுட்டு குழந்தைய இனிப்பு சாப்பிடக்கூடாது சொல்லக்கூடாது, அது முறை கிடையாது. முதல்ல இந்த இனிப்பு நிறுத்துறதுக்கு நான் 10 நாளா ட்ரைனிங் எடுத்தேன். நான் கட்டுப்பாடு பண்ணேன், என் உணர்வை கட்டுப்பாடு பண்ணேன். இனிப்பை நேரில் வச்சுக்கிட்டு அப்படியே மொச்சி மொச்சி பார்த்தேன், சாப்பிடக்கூடாது. ஐயோ நாக்கு ஊறுது, கை வைக்கலாம்னு பார்த்தா கையை மடக்கி நின்னேன். அந்த இனிப்பை சாப்பிடாம கண்ட்ரோலுக்கு வந்த பிறகுதான், இனிப்பு சாப்பிடத்தை மறந்த பிறகுதான் அந்த குழந்தைக்கு அறிவுரையை சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அறிவுரை சொல்லி அனுப்பிச்சார். இனி என்னத்தம்மா சொல்றான்? இனிப்பையும் ரவுத்திடுறான், அறிவுரை சொல்ல மாட்டான், அறவுரையும் சொல்ல மாட்டான். சொல்லிட்டு என்ன பண்றான்? இனிப்பு சாப்பிடணுமா, நீயும் சாப்பிடு, நானும் சாப்பிடு, குழந்தைகளும் சாப்பிடு, எல்லாரும் சாப்பிட்டு நம்ம சக்கரை வியாதி ஆகி சாப்பிட. இது ஒரு அறிவுரையா? இது ஒரு ஆற்றலா? நபிகள் நாயகத்தினுடைய உலக தத்துவத்துகளே மிகப்பெரிய ஒரு தத்துவம் உண்டு. உழைப்பவனுடைய வேர்வையை காயும் முன் அவனுக்கு கூலியை கொடுத்து விடு என்று சொன்னார் நபிகள் நாயகம். உழைப்பவனுடைய வேர்வையை காரல் மார்க்ஸே மிஞ்சிட்டார். காரல் மார்க்ஸ் இருக்கார்ல, உழைப்பவனுக்கு போராடுறவர் அவர் தானே காரல் மார்க்ஸ். டாஸ் கேபிட்டல் என்ற மூலதன
உலக பொதுவுடைமை சிற்பி காரல் மார்க்ஸ் பொருளாதாரத்தை பற்றி எழுதி பட்டினியாக இருந்து செத்து குழந்தைக்கு பிரெட் வாங்கி கொடுக்காம ஒரு பிடி சோறை கொடுக்க முடியாமல் குழந்தை செத்து விட்டது. காரல் மார்க்ஸ் குழந்தை செத்து விட்டது. அவன் எழுதிய நூலுக்கு பெயர் உலக பொருளாதாரம். கேபிட்டல். அவன் தத்துவத்தை மிஞ்சி அவர் உண்டு. கபிகள் நாயகம் அவருக்கே குருவாக இருந்தார். உழைப்பவருடைய நேர்மையை காயமுள் கொடுத்து விடு. உண்மையான இஸ்லாமியர் தான் செய்வாங்க. உண்மையான இஸ்லாமியருக்கு தெரியும். டீ வாங்கும் போது அவன் டீ போடுறதுக்குள்ள டீயை சாப்பிடுறதுக்குள்ள அந்த 10 ரூபாய் எடுத்து கையில குத்துருவான். ஏன்னா நபிகள் நாயகத்துடைய விஷயம் அவருக்கு தெரியும். குத்துறான். டீயை சாப்பிட்டுட்டு 5 வடையை சைட்ல விட்டுட்டு, நானு வட்ட செயலாளர் வண்டுமுருகன், பகுதி செயலாளர் காலாமணி, என்ன ஆட்ட முடியாது, காசு தர முடியாது, கிளப்பின்னு போவான். அவனா இல்லை. அந்த தத்துவத்தை தந்தவர் யார்? அதுதான் அம்பேத்கர். அம்பேத்கர் சின்ன இடத்தில் உரையாடுகிறார். 1937 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஜின்னாவிடம் பேசுகிறார். அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எனக்கு நம் இந்த இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இணைந்து போராடினால் மட்டுமே தான் இந்த நாட்டுக்கு விடியலை தர முடியும் என்று சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கரும் முகமது அலி ஜின்னாவும். ஆக அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், சமதர்ம சமுதாயம் கிடைக்க வேண்டும். இந்த இருக்கிற அரசு இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றளவு இல்லாமல் மக்களுக்கு தாருங்கள். நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் எந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டால், ஓட்டுப்பட்ட மக்களுக்கு வேட்டை விளைவிப்பீர்கள் என்றால் இந்த 2026 உங்களுக்கு பாடத்தை புகட்டும் என்று சொல்லி பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ் ஓங்குக, ரட்டமலை சீனிவாச புகழ் ஓங்குக, அயோத்திதாச புகழ் ஓங்குக, கண்ணியத்திற்குரிய காயில் புகழ் ஓங்குக என்று சொல்லி புத்தம் சரணம் கச்சாபி, சங்கம் சரணம் கச்சாபி, தம்மம் சரணம் கச்சாபி. ஜெய் பீம். நன்றி, வணக்கம்.